ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த அறிவிப்பு வந்து மொத்தம் எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 13,735 காலி பணியிடங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அது வந்து ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 17, 2024 வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட். ஓகேவா? இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 7, 2025, அதாவது 2025 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ளஸ் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. அதுபோக இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்களேன். ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13,735 வேகன்சிஸ். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 19,000 47,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எங்கே இருக்குது, எந்தெந்த ஒரு இருக்குது அப்படின்றத ஏரியா வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ்க்குள்ளே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் இன் அதாவது எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 750 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஜென்ரல் ஓபிசி அண்ட் அப்புறம் அவர் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தி SC ST PWT அண்ட் ESM கேட்டகரிஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவரிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் அபிலிட்டி. ஓகேவா? இந்த சிலபஸ் தான் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கக்கூடிய சிலபஸ்ஸு. ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் 100 மார்க்ஸுக்கு நீங்கள் இதை தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 200 மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபைனான்ஸ் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அபிலிட்டி வித் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் சிலபஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன். அது ஜனவரி 7. ஓகேவா? எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி வந்து ஜனவரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அதேமாதிரி மெயின் எக்ஸாம் பிப்ரவரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபீஸு, ஏஜ் லிமிட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், 2 டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்கும். அதாவது ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.